கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்பதாக இந்த தியானத்துக்கு என்று லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 30 35 வாசிப்போம். லூக்கா 10. இயேசு பிரதித்தமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியன் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணம் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவருடைய காயங்களை எண்ணெயையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்திலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்பதாக இங்கே சமாரியன் குறித்து ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ கதை சொல்லல, என்ன சொல்றாரு? இந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்றாரு. அல்லேலூயா. உலகத்துல வந்து பொதுவா 2 விதத்துல காயப்பட்ட மனிதர்கள் உண்டு. 2 விதத்துல காயப்பட்ட மனிதர்கள் உண்டு. ஒண்ணு சரீர ரீதியாக காயப்பட்ட மனிதர்கள், இன்னொன்னு மன ரீதியாக காயப்பட்ட மனிதர்கள். அல்லேலூயா. ஆக 2 விதமான காயப்பட்ட மக்கள் உலகத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரீர ரீதியாக காயப்பட்ட அந்த காயத்தை நாம சீக்கிரமா ஆற்றிடலாம், மருந்து போட்டு ஊசி போட்டு என்ன செய்யலாம், வந்து சீக்கிரம் ஆற்றிடலாம். ஆனால் உள்ள அளவிலே மனது அளவிலே காயப்பட்ட ஒரு மனிதனுடைய காயத்தை ஆற்றுவது என்பது என்னது? மிகவும் கஷ்டமான காரியம். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான காரியம். அதான் திருக்குறள்ல வந்து வள்ளுவர் சொல்லிக்கிறாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு. அது சீக்கிரம் ஆறிடும். தீயினால சுட்டு வச்சா கூட அது தீப்புண்ணு சீக்கிரம் ஆராய்ச்சிருவாங்க. ஆனா அதையும் கூட ஆற்றிடலாம். ஆனா 4 நாள் சுட்ட வலு, ஒரு 4 நாள் பேசிட்டாங்கன்னா அந்த காயம் உள்ளத்துல வந்து இருக்குது. அந்த காயம் என்ன செய்யாது? ஆறே ஆறாது. அல்லேலூயா. அதுபோல இந்த நாட்களிலே உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய மனித மத்தியிலே 2 விதமாக காயப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று சரீர ரீதியாக காயப்பட்ட மக்கள் இருக்காங்க, 2வது மன ரீதியாக காயப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இந்த மன ரீதியாக காயப்பட்ட மக்கள் நம்ம மத்தியில வாழ்ந்துதான் இருக்கிறாங்க. அதனாலதான் அன்னைக்கு அநேக பார்த்தீங்கன்னா சரி, இன்னைக்கு அநேக தீவிரவாதிகளுடைய கதைகள் நீ கேட்க சரி, அநேக நக்சலுடைய கதையை கேட்ட சரி, அநேக குடிகாரருடைய கதை கேட்ட சரி, அநேகருடைய ரவுடிகளுடைய கதை கேட்ட சரி, இவர்கள் எல்லாமே ஏதோ விதத்துல மனதிலே காயப்பட்ட மக்கள் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஏதோ விதத்துல அநீதி நடந்திருக்கும், அநியாயம் நடந்திருக்கும், வாழ்க்கையில ஏதோ அநியாயம் நடந்திருக்கும். அவங்களும் தன்னுடைய நீதிக்காக எவ்வளவு போராடி இருப்பாங்க. ஆனா எங்க போயுமே, காவல்துறைக்கு போயுமோ நீதிமன்றத்துக்கு போயுமோ எங்கேயுமே போய் நீதி கிடைக்காமல் அவங்க புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருப்பாங்க, காயப்பட்ட மக்களாக இருப்பாங்க. அதனால சமுதாயத்தை பழிவாங்க என்பதற்காக இப்படியா ரவுடிகளாக, நக்சலைகளாக, தீவிரவாதிகளாக, குடிகாரர்களாக மாறி போனது உண்டு. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா சரி, அதுதான் வழியே கிடையாது, தான் நடந்திருக்கும். முக்காவாசி தீவிரவாதிகள் உருவாவதற்கு காரணம், நக்சலைகள் உருவாவதற்கு காரணம், இப்படியாக குடிகாரர்கள் உருவாவதற்கு காரணம், இப்படியாக ரவுடிகள் உருவாத காரணம் பார்த்தீங்கன்னா சரி, இப்படி ஏதோ விதத்துல வாழ்வில காயப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. பிரபான் அழகா சொல்லுவாங்க. பிரபான் கதை எப்படி கதை சொன்னா, பிரபான் எப்படி பாதிக்கப்பட்டார், ஏன் விடுதலை தலைவராக இருந்தார் சொன்னா, அவர் வாழ்வில ஒரு பெரிய என்னது ஆற்ற முடியாத காயம் இருந்தது. அல்லேலூயா. கண் முன்னால் நடந்த காரியம் அது வாழ்க்கை இருந்ததுனால பழிவதற்காக அவர் ஒரு தலைவராக மாறினார். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சரி, அவர் பின்னால பார்த்தீங்கன்னா அவர் மனதளவில் பெரிய காயத்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. வேதத்தை கூட மக்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு எப்தாவை பார்க்கலாம். நியாய புத்தகத்துல வாசிப்போம். நியாயத்துல 11ஆம் அதிகாரத்துல 1-3 வாசிப்போம். நியாய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். கீலேயத்தியான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பர ஸ்திரீயின் குமாரன், பேசியுடைய குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். மனைவியோ அவனுக்கு அந்த கீலேயாத்துக்கு வந்து ஒரு மனைவி இருக்குது. அது இல்லாம இன்னொரு
மறுமனையாட்சி இருந்திருக்கு. அது மூலமா பிறந்தவன் தான் யாரு? எப்தா. வாசிக்கலாம். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியான பிறகு எல்லாம் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. பெரியான பிறகு எப்தாவை நோக்கி உனக்கும் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நியத்தின் மகன் என்று சொல்லி துரத்தி விட்டார்கள். அல்லேலூயா. ஒன்றா வசிக்கிறாங்க. தாய் தகப்பனும் தாய்க்கு ஏற்றுக்கொண்டா ஒன்னா வசிக்கிறாங்க. ஆனா பிள்ளைய பெருசான உடனே நீ இன்னொருத்தருடைய மனைவி, இன்னொருத்தருடைய பிள்ளை, நாங்க எங்க அப்பாவுக்கு உண்மையா பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு வேற்றதா பாக்குறாங்க. அல்லேலூயா. அவனுக்குள்ள காயப்பட்டவனாக கடந்து போனான்னு பேருக்கு வாசிக்கிறோம். அதை யோசனை பார்க்க சரி, யோசனை பார்க்கல அவனுக்கு அதிகமான காயங்கள். சொந்த சகோதரே அவனை பகைத்தாங்க. தன் சொப்பனை சொன்னதுனால, தன்னுடைய தரிசனத்தை சொன்னதுனால சொந்த சகோதரே பகைத்து அவனை பாலு கடத்தி போட்டாங்க. அவர் மீடியா கையில விற்று போட்டாங்க. அது ஒரு பெரிய காயம். சொந்த சகோதரர்களே நம்மளை இப்படியாக பழிவாங்க கொண்டு போடும்படியாக தூக்கி போட்டாங்களே என்ற ஒரு காயம் யோசனுக்கு இருப்பாருக்காரா? இருக்குமா இல்லையா? சொந்த சகோதரர்களையாக பகைத்து அவனை தூக்கி புள்ளியில போட்டாங்களே, அந்த காயம் தான் செய்யும். அங்க போத்தியார் வீட்டுக்கு போறான். அங்க செய்யாத குற்றத்தை அந்த போத்தியார் மனைவி அவனை சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அது ஒரு காயம். அதுக்கப்புறம் சிறைச்சாலையிலும் கூட அவன் பணப்பதற்கான உதவி செய்யறவனாக இருக்கிறான். அப்படி உதவி செய்து கூட அந்த உதவி மறந்தவனாக பணப்பதற்கான அவன் கடந்து போயிடான். இது நிமித்தம் அவனும் காயப்படுறான். இப்படியாக யோசனை பார்க்கல உள்ள அளவிலே மனதளவிலே ஏராளமான இடங்களிலே அவன் காயப்பட்ட மனிதனாக நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆக இப்படியாக மன ரீதியாக காயப்பட்ட மனிதர்களை சுகமாக்குவதற்கு, அவளை ஆற்றுவதற்கு, அவளை தேற்றுவதற்கு, அவளை இளைப்பாற பண்ணுவதற்கு இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்கான்னு சொன்னா அது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்ட மனதில் காயப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவளை சுகமாக்குவதற்கு, அவளை இளைப்பாற பண்ணுவதற்கு, அவளை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அதுக்கான வாக்குத்தை ஆண்டவர் நிறைய அவங்க கொடுத்திருக்கிறாரு. வாசிப்போம். ஏசாயா வாசிப்போம். 30ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். சார் எரேமியா 30:17. சார் எரேமியா 30:17. சொல்லி உன்னை தள்ளுண்டவர் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அவர் பேசுனதுனால நீ காயப்பட்டு இருக்க, அதனால காயத்தை அனுப்பிவேன், ஆற்றுவேன் என்று ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். வாசிங்க. சங்கீத வாசிப்போம். சங்கீத 147 வாசிப்போம். சங்கீத 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. ஏசாயா 61:1 வாசிப்போம். என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அபிஷேகம் செய்திருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுவதற்கு, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவித்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வசத்தை நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நொறுங்குண்ட உள்ளங்களை, அவர் காயங்களை கட்டக்கூடிய காயங்களை ஆற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக உலகத்திலே மனதளவில் காயப்பட்ட மனிதர்களை சுகமாக்க ஆட்சி சேர்த்தவர் உண்டு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவரால் தான் முடியும், அப்ப யாராலையும் செய்யாது முடியாது. ஏன் அவரால் முடியும் என்று சொன்னால் அவரும் நம்மை போல காயப்பட்டவர். அல்லேலூயா. நம்மை போல அவரும் காயப்பட்டவர். நமக்கு இன்னைக்கு என்ன சோதனை வருதோ, என்ன பாடுகள் வருதோ, அது எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்து வந்தது. அல்லேலூயா. அவர் பூமியில வந்த போது சரீர ரீதியாகவும் காயப்பட்டாரு, மன ரீதியாகவும் காயப்பட்டாரு. அல்லேலூயா. மார்க் 3:21 சொல்லப்பட்டிருக்கு. அங்க சொல்றாங்க, அவருடைய சொந்த ஜனங்க சொல்றாங்க மதி மயங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம் மதி மயங்கி அப்படின்னு அர்த்தம் தெரியாதா? மதி மயக்கம் தெரியாதா? என்ன மதி வந்து என்னங்க இங்கே இருக்கீங்களா? மதி மயக்கம் தெரியாதா? பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. தெரியாதா? குத்தி பிறண்டு போச்சு சொல்றாங்க. குத்தி பிறண்டு போச்சு, மதி மயங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம் வந்து. அல்லேலூயா. அப்படின்னா பைத்தியக்காரன் சொல்றாங்க. அல்லேலூயா. பிசாசின் தலைவனை கொண்டு பிசாசை துரத்துறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க மதுபான பிரியன் சொன்னாங்க. மதுபான பிரியன்,
மாம்ச பெருந்தினிக்காரன் சொன்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பேசாத வார்த்தை கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பூமியில வாழ்ந்த போது அவரை பேசினாங்க, சொந்த ஜனங்களே பேசினாங்க. கூட சீசர்கள் பாருங்க, கூடயே இருந்து 3 வருஷம் கூட இருந்து பயிற்சி பெற்றவங்க, அவரோட சாப்பிட்டு அவரோட தூங்கினவங்க, அவங்கள ஒருத்தர் இயேசுவை சொல்லுங்க காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. பிரதான சீசன் பேதுரு, அவனை வச்சுதான் ஆண்டு பெரிய ராஜ்யத்தை கட்டணும்னு நினைச்சாரு. ஆனா அவனை என்ன பண்ணாங்க, இயேசு மறுதளித்து போனான். எவ்வளவு வேதனை நினைச்சு பாருங்க. அவங்க நம்பி இருந்தார் ஆண்டவர், அது 12 சீசன் நம்பி இருந்தார். இவரை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டு இருந்தாரு. ஆனா அவர் திட்டமிட்டு இருந்த அந்த சீசர்கள், அவர் கூட இருந்த சீசர்கள், அவருடைய வார்த்தையை கேட்ட சீசர்கள், வளர்ந்த சீசர்கள் அப்படியாக இயேசு மறுதளித்தாங்களே, அவரே காட்டி கொடுத்தாங்களே. அப்போ ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வேதனை நினைச்சு பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமியில வந்த போது சரீர ரீதியாக பாடுச்சு. அவங்க ரோமச்சேரல் அடிச்சு காயப்படுத்தி அப்படியாக அவங்க முதுகு பத்தி அப்படின்னா உள்ள போட்ட நிலம், உழுது போட்ட நிலம் போல இருந்துச்சான். எப்படி இருந்துச்சான்? உழுது நிலம் பாத்துக்கீங்களா? அந்த உழுது போட்ட நிலம் எப்படி இருந்துச்சோ அது போல இருந்துச்சான். அந்த அளவுக்கு அவர் காயப்படுத்தினாங்க. தலையில முள்முடி வச்சு கோலை அடிச்சாங்க. அந்த முள்முடி அவருக்கு கண்மொழி அடிச்சது வந்தது என்று சொல்லி அந்த லூக்காவுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை சரீர ரீதியாக காயப்படுத்துறது உண்டு. அதே சமயத்துல மன ரீதியாகவும் அந்த ஜனங்கள், ரோம சேவர்களும் சரி, அந்த சீசர்களும் சரி, மற்ற சொந்த பந்தங்களும் சரி, விசுவாசிகள் மற்ற ஜனங்களும் சரி, அவரை காயப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆக அந்த காயப்பட்டபடினாலே நம்முடைய காயத்தின் வலிமை எவ்வளவு என்று ஆண்டவருக்கு தெரியும். காயப்பட்டதுனாலே, சரீரத்திலே காயப்பட்டபடினாலே நமக்கு பட்ட வலி என்ன என்று அவருக்கும் தெரியும். அதே போல மன ரீதியா ஒரு மனுஷன் காயப்பட்டா அவனுக்கு என்ன மன ரீதியா வலி இருக்கும், அவன் என்ன வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்பதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரியும். அதனால அப்படிப்பட்ட காயப்பட்டவரை சுகமாக்கவும், அப்படிப்பட்ட காயப்பட்டவரை ஆற்றவும் தேற்றவும் அப்படி தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் வாசிப்போம், 2:18 வாசிப்போம். எபிரேயர் 2:18. எபிரேயர் 2. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை பாடு அனுபவிச்சபடினாலே, அவர் சோதனை அனுபவிச்சபடினாலே, அப்படி பாடுபடுவதற்கும் அந்த சோதனை அனுபவிக்கிறதுக்கும் அது உதவி செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 4:15 வாசிப்போம். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்னென்ன சோதனை உலகத்துல வருதோ எல்லா சோதனையும் இயேசு கிறிஸ்து வந்தது. அல்லேலூயா. பாவ சோதனையாலும் சரி, இல்ல மனுஷன் சோதனையாலும் சரி, எல்லா சோதனையும் நமக்கு எப்படி வந்து கொண்டு இருக்குதோ அதே போல அந்த பூமியில வாழ்ந்த போது இயேசுவுக்கும் வந்தது. அல்லேலூயா. அப்படி வந்தபடினால்தான் இப்படி சோதிக்கப்படுவதற்கு தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் மனுஷனுடைய பலம் எது, பலவீனம் எது என்று தெரியும். அல்லேலூயா. அப்படி சோதிக்கப்படும் போது அவருக்கு உதவி செய்ய தேவனாய் இருக்கிறாரு. அல்லேலூயா. அது போகட்டும். ஆக வாசித்த அந்த வசனத்துல நல்ல சமான கதையில யார்கிட்ட சொன்ன அந்த ஓமையில பாத்தீங்கன்னா சரி, எத்தனை பேர் வராங்க? 3 பேரா? யாராரு சொல்லுங்க. ஆசாரியன், லேவியன், சமாரியன். அவ்வளவுதான். அந்த சத்திர வாசிங்க வசந்த அதான் செய்திக்க போறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 கொஞ்சம் வரைக்கும். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து 30 கொஞ்சம் இயேசு பிரதித்தமாக நல்ல கவனிங்க. இப்ப யாரு? ஒரு மனுஷன். அல்லேலூயா. இரண்டாவது பாத்தீங்க, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ள கையில் அகப்பட்டான். இரண்டாவது யாராவது கல்லு வராங்க. அல்லேலூயா. அப்புறம் அவர்கள் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றலாக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன், இப்ப யார் வருது? 4வது ஆசாரியன் வரான். பக்கமாய் விலகி போனார்கள். அப்படியே ஒரு லேவியன் வந்து அவனும் 4வது சேர்த்துக்குவோம். ஆசாரியன் லேவியன் ஒரே வழி சென்றவங்க தான். ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்தான். அவனை கண்டு பக்கமாய் விலகி போய்விட்டான். பின்பு சமாரியன், இப்ப யார் வருது? சமாரியன். அல்லேலூயா. எத்தனை வராங்க? சம்பந்தம் வராங்க? 5 பேர் வராங்க. அல்லேலூயா. முதலாவது இந்த வழிபோக்கனை பத்தி பார்க்கிறோம். வழிபோக்கன். அல்லேலூயா. வழிபோக்கன், கள்ளர்கள், ஆசாரியன், லேவியர்கள், சமாரியன், சத்திரக்காரன் வரான். அல்லேலூயா.
சமரியன் ஒரு என்னது சத்திரக்காரன், 5வது சத்திரக்காரன் வரான். ஹalleluya. ஆக 5 விதமான பேரு வர்றாங்க. இதுல முதலாவது நம்ம வழிபோக்கனை குறித்து பார்க்கிறோம். முதலாவது வழியே போறான். வழிபோக்கன் அப்படின்னா ரோட்ல போறன்னு அர்த்தம். வழிபோக்கனா இருக்கான்னு அர்த்தம் உண்டு. இந்த பூமியில நாம் எல்லாருமே யாருன்னா வழிபோக்கர் தான். ஹalleluya. இந்த பூமியில வந்திருக்கோம், டூரிஸ்ட் மாதிரி நினைச்சு வந்திருக்கோம். ஆனா டூரிஸ்ட் முடிஞ்ச நினைச்சு போய் என்ன செய்யணும் ஆகணும். அப்படித்தானே ஒரு டூரிஸ்ட் ஒரு டூரிஸ்ட் போயிருக்கோம், போனவர் நினைச்சு திரும்பி நினைச்சோம் வந்த நாள். அது போல இந்த பூமிக்கு நாம் டூரிஸ்டாக ஒரு பிரயாணமாக நாம் வந்திருக்கிறோம். ஹalleluya. அந்த பூமியில நம்ம எத்தனை வருஷம் இருக்க போது தெரியல. நம்ம சங்கீத வாசித்தது போல மோசே சொன்னது போல ஒரு 70 வருஷமோ இல்ல வெள்ளத்தின் மிகுதியாக 80 வருஷமோ தெரியாது. ஹalleluya. ஆக இந்த பூமி என்பது நமக்கு நிரந்தரமான ஒன்று இல்லை. நாம் இந்த பூமியில ஒரு வழிபோக்கனை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஹalleluya. நாம் இந்த பூமியில பரதேசியாக இருக்கிறோம். என்னது பரதேசியா போச்சுக்காதீங்க, பரதேசியாக அப்படிதான் பேர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த பூமியில யார் பரதேசியா என்னது அர்த்தம்? அவனுக்கு எதுவுமே சொந்தம் இல்ல. ஹalleluya. இன்னைக்கு இங்க இருப்பான், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பான். பரதேசியா அலைனா சொல்லுவாங்க இல்லையா? அவன் பரதேசியா அலைனா சொன்னா அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், அப்படியே போயிட்டே இருப்பான். அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, கையில கொண்டு போய் ஒன்றுமே கிடையாது. பரதேசின்னு சொல்லுவாங்க. அப்படியாக பரதேசியாக அந்நியராக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வழிபோக்கன் எப்படி இருக்கானோ அதே போல நாம ஒரு வழிபோக்கனாகவே இருக்கிறோம். ஹalleluya. 1:2 வாசிப்போம். 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட யாரு? பரதேசிகளுக்கு. ஹalleluya. உங்களை என்னை அனுப்புறாரு பேதுரு பரதேசி என்று சொல்றாரு. ஹalleluya. அவருக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? பேதுருக்கு சத்தியம் தெரியும். நாமெல்லாம் பரதேசி. இந்த பூமியில என்னதான் வாழ்ந்தாலும், என்ன சம்பூர்ணமா ஜீவித்தாலும், என்னதான் மாடியை கட்டி வாழ்ந்தாலும், கடைசியில போகும்போது நான் ஒண்ணும் இல்ல, நான் பரதேசி. ஒரு நாள் கண்டிப்பா இந்த பூமிக்கு நான் போயிட்டே ஆகணும். நான் போக மாட்டேன் முடியாது. ஒரு நாள் போயிட்டே ஆகணும். ஹalleluya. நான் பரதேசி. அதே போல யாக்கோபு சொல்றாரு, வாசிங்க ஆதியாகமத்துல 47ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். 47:9. ஆதியாகமம் 47:9. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் என்னது? வயசு சொல்றாரு. நான் அந்த பூமியில பரதேசியா வாழ்ந்த நாட்கள் எத்தனை? 130 வருஷம் வாழ்ந்திருக்கேன், பரதேசியா வாழ்ந்திருக்கேன். ஹalleluya. என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு இன்னும் வரல. ஹalleluya. என்னுடைய பிதாக்கள் இருக்காங்க, அவங்க என்ன காலத்துல பூமியில அதிகமா வாழ்ந்த நாட்கள், அவங்க பரதேசியா அந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த நாளுக்கு இன்னும் வரல நானு. ஹalleluya. நான் 130% பூமியில பரதேசியா வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி பார்வோன்ட்ட வயசு சொல்றாரு. அவர் பூமியில வாழும் போது நாம் பரதேசி என்பதை அந்த காலத்து பசுத்து அவங்க ஒத்துக்கொண்டு இருக்காங்க, அறிந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தான் அறியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம போகும்போதெல்லாம் வாரி கொட்டிட்டு போகும்போது நீங்க அடிச்சு ஆகுதான். ஹalleluya. ஒன்றும் இல்ல, வாழ்க்கை ஒன்றும் இல்ல. ஹalleluya. படுத்து நிச்சயம் கிடையாது. அப்படி வாழ்க்கை வாழ்ந்து இருக்கு. ஆனா நமக்கு தான் எல்லாமே இருக்குது. பெருமையிலிருந்து போராமையிலிருந்து கசப்புலேருந்து எல்லாமே ஒருத்தருக்கு வந்து சண்டை போட்டி போராம எல்லாம் என்னது உள்ளதான் இருக்கு. உணர மாட்டேங்கிற வாழ்க்கை, புள்ளில் பூ போல இருக்கிற வாழ்க்கை. ஹalleluya. பூ போல இருக்குது. இந்த பூ நல்லா மலர்ந்துருக்கு. கொஞ்சம் சாயந்தரமா தான் அப்படியே வந்துடும், ஆடி போயிடும். அது போல வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த காலம் எல்லாம் உணர்ந்துருக்காங்க, அப்படிதான் வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் அவங்க பெரிய சீமானந்தா கூட ஒரு பெரிய பங்களா கட்டி வாழல. ஹalleluya. கூட வசதி வாழ்ந்தா சொல்லப்படுது. வசதி வசனத்தை கூட எபிரேயர்ல 19 வாசிப்போம். 19. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அது 13 வாசிங்க. 14 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு தங்களை அந்நியரும் சொன்னாங்க. தங்களை அந்நியரும் பரதேசி. இந்த பூமி சொந்தப்பட நமக்கு நாம் அந்நியர்கள்.
அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்ந்தாலும் இந்த பூமியில சொந்தம் இல்ல, இது அந்நிய தேசம். அல்லேலூயா. நம்ம தாய்களும் இருக்குது, அது எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. அல்லேலூயா. கடந்து போய் கொண்டு இருக்கிறோம், நாம் வழிபோக்கா இருக்கிறோம். இந்த பூமியில இருந்து நாம் பரலோகத்துக்கு வந்து பரலோகத்தின் பாதைக்கு கடந்து போய் கொண்டே இருக்கிறோம், வழிபோக்கனை போல வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதான் பரதேசியா வாழ்ந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்குது, அந்நியம் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆக இந்த நாட்களிலே நாமும் ஒரு வழிபோக்கன் தான். அல்லேலூயா. நம்ம சொல்லுவாங்க, நாம யாரு? எல்லாரும் வழிபோக்கன் தான். அல்லேலூயா. பயணம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். எங்க பயணம் ஆகிட்டு இருக்கோம்? பரலோகத்துக்கு பயணம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் எப்ப வந்தாரோ அன்னைக்கு போயிடுவோம். அல்லேலூயா. ஆக பயணம் ஆகிக்கொண்டிருக்க நாம பரதேசியாக ஒரு வழிபோக்கனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட அந்த மனுஷன் வழிபோக்கன் எங்க போறாரு? எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போயிட்டு இருக்காரு. அல்லேலூயா. எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் 18 மைல் தூரம் உள்ளது. 18 மைல் தூரம் இருக்குது. ஆக இந்த பாதை எப்படிப்பட்ட பாதை சொன்னா, இது பயங்கரமான பாறையில் இருந்த பகுதி. அதாவது இந்த இஸ்ரேல் தேசம் முழுவதுமே சின்ன சின்ன குன்றா தான் இருக்கும், பாறை மேடு பள்ளம் இப்படிதான் இருக்கும். அது போல இந்த எருசலேம்ல இருந்து இந்த எரிகோவுக்கு பாதை போதுனா இது பயங்கரமான பாறை நிறைய இடம். அதே போல பள்ளமா இருக்கும். அதே சமயத்துல சரி நிறைய குகைகள் இருக்கும், இயற்கையாகவே நிறைய குகைகள் இருக்கும். இப்படியாக இருந்த பாதை தான் அந்த பாதை. அந்த குகைகள், இந்த பள்ளங்கள், இந்த பாறைகள் இதெல்லாம் வந்து திருடர்கள் ஒளிந்து வாழ்வதற்கு நல்ல ஏற்ற இடமா இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா சரி எப்பொழுதுமே திருடர்கள் வந்து ஒளிந்து இருப்பாங்க, குகைகள் ஒளிந்து இருப்பாங்க. இப்படி தனியா வரும்போது அவனை அடிச்சு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பாதை என்பது ஒரு பயங்கரமான கல்லர் பயம் நிறைந்த பாதை. அல்லேலூயா. இங்க வந்து பாத்தீங்கன்னா திருடர்களும் சரி கொலைகாரர்களும் சரி அதிகம் மறைந்து வாழக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா எருசலேம் வந்து எரிகோ போனாலும் சரி, இல்ல எரிகோல இருந்து எருசலேம் போனாலும் சரி, யாரும் தனியாக போக மாட்டாங்க இந்த நாட்கள்ல. அது 10 பேர் சேர்ந்துதான் போவாங்க. ஒட்டகத்தை போனாலும் சரி, வண்டியை போனாலும் சரி, என்ன சொன்னா 10 பேர் 15 பேர் சேர்ந்துதான் போவாங்க. அந்த அளவுக்கு அந்த பாதை பயங்கரமானது, ஆபத்தானது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச சரி அந்த காலத்துல இந்த குட்டியான அதெல்லாம் இருக்குது. அந்த காலத்துல சரி அதெல்லாம் கிடையாது, மாட்டு வண்டி தான் இருந்துச்சு. அங்க சீடத்துல வந்து ராஜபாளையத்துல இருந்து சரக்கு எடுத்துட்டு வாங்க சொன்னா நைட்ல தான் நினைச்சாங்க வண்டியில போய் சரக்கு எடுத்துட்டு வருவாங்க. அப்ப பத்திராவுக்கு வரவங்க, குமாபடிக்கு வரவங்க, புதுப்படிக்கு வரவங்க எல்லாரும் சேர்ந்து வண்டி நிறுத்துவாங்க, சேர்ந்தே போவாங்க. அல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா 10 மணி 11 மணி சரக்கு அடிச்சுட்டு அப்படியே வண்டி ஒவ்வொன்றா என்ன சொன்னா ஊருக்கு வெளியில வந்து காட்டு போட்டுவாங்க. அங்க போட்டு எழுசுவாங்க, மாட்டை காட்டி விட்டுட்டு எழுசுவாங்க, தூங்குவாங்க. எல்லா வண்டியும் ஒண்ணு சேரணும். அவங்க சரக்கு எடுத்துட்டு வந்து எல்லா வண்டியும் ஒண்ணு சேர்ந்துக்க போதுதான் ஒரு 2 மணி 3 மணிக்கு மாட்டை கட்டி எழுசுவாங்க வந்து அப்படியே பத்திட்டே வருவாங்க. எல்லாம் தூக்கிட்டே வருவாங்க. அப்படியே வரும்போது நேர வரிசையா வந்து ஒரு ஊருக்கும் போவாங்க. ஏன்னு சொன்னா அந்த நாட்களிலே கல்லர் பயம் அதிகமா இருந்துச்சு. அல்லேலூயா. தெரிஞ்சு கேள்விப்பட்டீங்களா? அப்படி வண்டி போயிட்டு இருக்கும் போதே தொட்டியை போட்டு ஜாமன் தூக்கிடுவாங்க, சாக்கு வந்து தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு. அதனால அந்த நாட்களும் சரி இப்படிதான் நினைச்சாங்க, 10 பேர் 5 பேர் சேர்ந்து தான் வருவாங்க. அல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட பகுதியா தான் அந்த நாட்களிலே எரிகோ எருசலேம்ல இருந்து எரிகோ போற பாதை அவ்வளவு மோசமான ஒரு பாதையா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆக அப்படி சேர்ந்து போகும் 10 பேர் 15 சேர்ந்து போனால்தான் அவங்க போய் சேர முடியும், பாதுகாப்பா சேர முடியும். அதனால சேர்ந்து தான் எல்லாம் போவாங்க. ஆனா இவன் எப்பதான் சரி தனியா போறான். அல்லேலூயா. தனி மனிதனாக அந்த எருசலேம்ல இருந்து எரிகோ போய் கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. அதே போல இந்த உலக பயணமும் ஆபத்தானது. உலகத்தை வந்துட்டோம் முடியல, எங்க போறோம்? பரலோகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த பரலோகத்துக்கு பாதை வந்து பயங்கரமான பாதை. நம்முடைய பாதையை அடைக்கும்படியாக, நம்மை வழிமறிக்கும்படியாக, நம்மை எளிலே காயப்படுத்தும்படியாக அநேக கல்லர்கள் யார் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆக இந்த பூமியிலையும் சரி நாம வழிபோக்கனை போல இருக்க நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? துணை வேணும். அல்லேலூயா. வாழ்க்கை துணை இருக்கோ இல்லையோ, ஆண்டுடைய துணை என்ன செய்யணும்? கண்டிப்பாக வேணும். அப்பதான் நாம் பத்திரமா போய் முடியும், சேர முடியும். அல்லேலூயா. ஆக இந்த நாட்களிலே நாம் இந்த பூமியிலே பயணம் செய்துள்ளதாலும் சரி, இந்த வழிபோக்கக்கூடிய நமக்கு கண்டிப்பாக ஆண்டுடைய துணை தேவை. ஏன்னு சொன்னால் இந்த உலகம் எங்க இருக்கு சொன்னா பொல்லாங்குள்ள கிடக்குன்னு வசனம் சொல்லுது. 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். உலகம் முழுவதும் பொல்லாங்கு கிடக்குது. அல்லேலூயா. உலகம் எல்லாம் எங்க இருக்குது? பொல்லாங்கு கிடக்கு. எல்லாம் பிசாசுடைய கருவிதான் வச்சிருக்கோம் எல்லாமே. டிவில இருந்து செல்ல இருந்து எல்லாம் என்னது? நம்மை வழிமறிக்கும்படியாக, நம்முடைய பயணத்தை தடை செய்யும்படியாக பிசாசு கொண்ட கருவி. அதை பயன்படுத்துறோம், நல்லதுக்காக பயன்படுத்துறோம் ஒழிய
அந்த பிசாசின் நோக்கத்தோட நம்ம பயன்படுத்த வச்சிருக்கான். அதுபடி பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வழிமறிக்க முடியாம போவதை தடுக்க முடியாத அநேக உபாய தந்தங்களை பிசாசு வச்சிருக்கிறான். கொல்லாவுக்குள்ள கிடக்குது. அதுதான் நிறைஞ்சு கிடக்குது உலகத்துக்குள்ளாக. ஆக இப்படி போகும்போது நமக்கு வழித்துணையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தான்னு சொன்னா நம்முடைய பயணம் வெற்றிகரமா முடியும். அல்லேலூயா. அந்த நாட்டில் உள்ள பசுக்கள் எல்லாரோடும் கூட ஆண்டவர் இருந்த வசம் சொல்கிறது. இதான் பாருங்க, யாக்கோபு இருக்காரு. இப்ப யோசேப்பு சொல்லிட்டாரு, நான் உயிரோட இருக்கிறேன், அப்பா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப யாக்கோபு ஆண்டவரை ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் உன் கூட வருவேன். அல்லேலூயா. சொல்றாரு, வாசிங்க. ஆதியாகமத்துல 46:2-4 வாசிங்க. இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி இஸ்ரவேல் தரிசனமாகி யாக்கோபே 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 என்று கூப்பிட்டார். யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அடியேன் என்றார். அப்பொழுது அவர் நான் தேவன் தகப்பனுடைய தேவன் உன் தகப்பனுடைய தெய்வம். எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்க உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னோட எகிப்துக்கு வருவேன். நான் உன்னோட கூட எகிப்துக்கு வருவேன். அல்லேலூயா. எங்க போனாலும் சரி, ஏன்னா ஒரு பரிசுத்தவான், தேவனை அண்டி கொண்டவங்க, தேவனை பெற்றுக்கொண்டவங்க, தேவனுடைய சொந்த தெய்வமா பெற்றுக்கொண்டவங்க. அப்ப அவங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போனாலும் உன் கூட நினைச்சுவேன், நான் வருவேன். உன்னை அங்கேயும் நான் பாதுகாப்பேன், உன்னை அங்கேயும் நான் பராமரிப்பேன், உன் சாதியை பலி பெருக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்றாரு. அல்லேலூயா. மோசே பாருங்க, வனாந்தரத்துல இஸ்ரவேல் நடத்தி போகும்போது அவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உன் சமூகம் எனக்கு செய்யணும், முன்பாக போகணும். அல்லேலூயா. அப்படி உன் சமூகம் முன்பாக போகலன்னு சொன்னா நாங்க போகவே இல்லை, ஊருக்கு இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும். அல்லேலூயா. அப்ப இந்த உலக பயணத்துல, நான் வழி பிரயாணத்துல கண்டிப்பாக தேவன் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக கடந்து போகணும். அப்படி கடந்து போனாதான், அவர் துணை இருந்தாதான் நாம் வெற்றிகரமான பயணத்தை முடிக்க முடியும். அல்லேலூயா. ஏனோக்கு இந்த பூமியில வாழ்ந்தாரு. 300 வருஷம் கர்த்தர் கூட இருந்தான், நடந்தார் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. 300 வருஷம் ஆண்டவர் கூட இருந்தார், நடந்தார், கூடயே ஆண்டவர் பயணித்துக் கொண்டிருந்தாரு. அல்லேலூயா. அதே போல பார்த்தா சரி, மோசேயோட ஆண்டவர் இருந்தாரு, கூட இருந்த வருஷம் சொல்கிறது. யோசேப்பு கர்த்தர் இருந்தார் சொல்லப்பட்டது. அவன் ஜெயில இருந்தாலும் ஜெயிலோட கர்த்தர் இருந்தாரு. அல்லேலூயா. அரண்மனைக்கு போனா அரண்மனைக்கு கர்த்தர் கூட இருந்தாரு. கிணத்துக்கு போனாலும் கிணத்துக்குள்ள கர்த்தர் இருந்தாரு, கூட இருந்தாரு. அல்லேலூயா. அவன் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல என்ன இருக்கணும்? யார் இருக்காங்களோ இல்லையோ கர்த்தர் கூட இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் வழிபிரயாணத்துக்கு ஏற்ற துணை. அல்லேலூயா. நீதிமொழிகள் வாசிப்போம் 3:6 வாசிப்போம். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளெல்லாம் அவரை மேற்கொள், அப்பொழுது அவன் பாதைகள் செவ்வைப்படும். போகும்போதெல்லாம் எங்க போகணும்? இங்க போறோமோ அங்கெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே கூட வாங்க, ஆண்டவரே சொன்னீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? உங்க பாதையை என்ன செய்வாரு? செவ்வை ஆட்டுவாரு. அல்லேலூயா. அன்னைக்கு எம்மோ சீசன் அப்படியே சோகமா கடந்து போறாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு கூடயே வராரு. அந்த அவரோட பேசும்போது அவர் எப்படி இருக்குது? உற்சாகம். அவர் இருதயம் பொழுது பேசலாம், எரிந்து வேதத்தில் வாசிக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பூமியில கடந்து போகும்போது வயது சோர்வு வரலாம், விளைவுகள் வரலாம், எல்லா வேலையும் தேவன் கூட இருந்தான்னு சொன்னா நம்முடைய உற்சாகம் கிடைக்கும். அதனுடைய இதயம் பொழுதுக்கு என்ன எரியும். அல்லேலூயா. ஆக இந்த வழிபோக்கன் பார்த்தீங்கன்னா சரி, ஒரு கள்ள பாயம் நிறைந்த ஒரு பகுதியிலே, அந்த பாதையிலே தனி மனிதனாக போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சரி, அவன் ஒரு பின்மாற்றக்காரன். என்னது? பின்மாற்றத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். 3 வாரமா பின்மாற்றத்தை தான் இருக்குது பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வழிபோக்கனும் யாரு? பின்மாற்றக்காரன். என்ன பின்மாற்றக்காரன்? எங்க இருந்து எங்க போறான்? எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறான். எருசலேம் என்பது தேவாலயம் உள்ள இடம். அல்லேலூயா. அது தேவனுடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. என்னது? எருசலேம். அங்கே ஆசாரியர் உண்டு, லேவியர் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, அங்கே அந்த தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் உண்டு, ஐக்கியம் உண்டு. ஆனா அதெல்லாம் விட்டு எங்க போறான்? எரிகோவுக்கு போறான். எரிகோ எப்படிப்பட்ட பட்டணம்? அது சபிக்கப்பட்ட பட்டணம். யோசுவாவால அது சபிக்கப்பட்ட பட்டணம். அல்லேலூயா. ஆக ஒரு புனிதமான ஒரு பரிசுத்தமான இடத்துல இருந்து எங்க போறான்? எங்க போறான்? சபிக்கப்பட்ட இடத்துக்கு போறான். அல்லேலூயா. ஒரு பின்மாற்றமான ஒரு நிலைமைக்கு போறான். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏதோ கதை சொல்ல ஆண்டவர் அதுக்கு ஆழமா சக்தி வச்சிருக்காரு. பரிசுத்தமான இடத்துல இருந்து ஆலயம், தேவாலயம் கூடிய தேவனுடைய மகாராஜா நகரம் சொல்லக்கூடிய தேவனுடைய நகரம் சொல்லக்கூடிய அந்த எருசலேமை விட்டு சபிக்கப்பட்ட இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போறானா இல்ல வேலைக்காக போறானா தெரியாது. அல்லேலூயா. ஆக தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியேறணும் சொன்னா அது என்னது? பின்மாற்றம் தான்.
ஹல்லேலூயா. அது வாழ்க்கை பின்மாற்றமா முடியும். தேவ சமூகம் எப்பொழுதும் கூட இருக்கணும். அதை விட்டு நம்ம அதை விட்டு வெளியே கடந்து போகும்போது அது பின்மாற்றம் பாதையை கடந்து போகும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இங்க பார்த்தீங்கன்னா சரி, இந்த எருசலேம் என்பது பார்த்தீங்கன்னா சரி, இது எல்லாம் உயர்ந்த மலை. அதாவது பூமி மட்டத்திலிருந்து 2300 அடி உயர்வுள்ளது. நம்ம கொடைக்கானல் மலை வச்சுக்கிறேன் உதாரணத்துக்கு. கொடைக்கானல் மலை எவ்வளவு பூமி மட்டத்திலிருந்து உயரமா இருக்குதோ அதுபோல எருசலேம் மலை பார்த்தீங்கன்னா சரி ஒரு உயர்ந்த 2300 அடி உயரத்துல இருக்குது. இந்த எரிக்கோ என்பது தாழ்வான இடம். வத்தல் மாதிரி என்னது தலைகீழ ஓடியாந்தலாம், அந்த அளவுக்கு என்னது தாழ்வான இடம். அப்ப ஆங்கிலம் சொல்லும்போது அவன் வென்ட் டவுன் சொல்லப்பட்டது. அதாவது தலைகீழா போனான், கீழாக போனான் சொல்லப்பட்டது. அப்படின்னு அர்த்தம் மேலான இடத்துல இருந்து கீழான இடத்துக்கு போறான். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தானத்தில் இருந்தவன் இப்ப வந்து கீழாக போகிறான். ஹல்லேலூயா. இது என்னது பின்மாற்றம். ஹல்லேலூயா. நகோமி இப்படிதான் செஞ்சா. நகோமி என்னது பஞ்சம் பிறந்ததுக்காக வந்து எல்லா அங்க எங்கக்காக அப்பத்தின் வீடு பெத்லேஹேம்ல இருக்கிற ஆண்டவர் பிறந்த இடம். ஹல்லேலூயா. அந்த பெத்லேஹேம்ல இருக்கிற நகோமி பஞ்சம் பிறந்ததுக்காக எங்க போறா? மோவாப் தேசத்துக்கு போறா. மோவாப் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அது என்ன தேசம்? அது சரிபட்ட தேசம். மோவாப் யாரும் தேவாலயத்துக்கு வரக்கூடாது, அப்படி சபையோட இடம் அந்த இடம். அப்படிப்பட்ட தேசத்துக்கு அவர் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு என்ன வந்து தன் கணவனை கூட்டிட்டு போனாங்க. இது ஒரு பின்மாற்றம். அப்பத்தை வீட்டை விட்டு தேவனை வீட்டை விட்டு ஒரு பின்மாற்றமாக சபிக்கப்பட்ட பூமி தேடி போறாங்க பஞ்சம் பிழைக்க. ஆனா அங்க என்ன சம்பவிச்சது? 2 பிள்ளைங்க இழந்தா, தன் கணவனை இழந்தா. ஹல்லேலூயா. கெட்டகுமாரன் பாருங்க, அவன் தந்தைக்கு சமூகத்தை விட்டு அவன் சத்த பிரிச்சுக்கிட்டு என்ன தூரதேசத்துக்கு போறான். கடைசி இது பின்மாற்றம். ஆண்டைய சமூகம், தேவ சமூகம், தன் தகப்பனுடைய சமூகம் அதை விட்டு அவன் பிரிந்து போனான். என்ன கடைசியில பஞ்சி தவறு நமக்கு சாப்பிட கிடைக்கும். ஹல்லேலூயா. இது பின்மாற்றமாக போகும்போது இதுதான் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. பின்மாற்றம் போகும்போது தான் சம்பவிக்கும். ஆக இந்த மனுஷன் கூட என்ன பின்மாற்றமா போய் கொண்டிருக்கிறான். எருசலேம் தேவாலயத்தை விட்டு எருசலேம் தீர்க்கதரிசிகளை விட்டு அங்க தேவனை கூடி ஆராதிக்க ஜனங்களெல்லாம் விட்டு அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிந்து இவன் என்ன சொன்னா சபிக்கப்பட்ட பூமி ஆகிய அந்த எரிகோவுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தா சரி, இவன் அறிவில்லாமல் போறான். என்ன அறிவு இல்லைன்னு சொன்னா அது ஏற்கனவே சொல்ற வந்து கல்லறு நிறைந்த பகுதி பாதை. ஹல்லேலூயா. கல்லு நிறைந்த ஒரு பகுதி, அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலுமே புத்தி இல்லாமல் தனியா போறான். அதானே எல்லாரும் தெரியும். அது என்னது கல்லல் பயம் நிறைந்த ஒரு பகுதி. அதுல போனா வந்து கல்லல் தாக்குவாங்க, அடிப்பாங்க சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இன்ன வரைக்கும் அந்த வலிக்கு பேர் தெரியுமா அவங்களுக்கு? பிளட்டி வேன்னு சொல்றாங்க. அதாவது ரத்தத்தின் வலியா, அது ரத்த வலி. இன்னைக்கு அது பேர் இருக்குது. அன்னைக்கு இருந்துச்சு பிளட்டி வேன்னு சொல்லி, ஆங்கிலத்தில் பிளட்டி வேன்னு சொல்லி ரத்தத்தின் வலின்னு சொல்லி அன்னைக்கும் பேர் இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குது. ஏன் பேர் வச்சாங்க சொன்னா இப்படித்தான். அன்னைக்கு சொல்ற ஆலோசனை கேட்கறது கிடையாது. அந்த வார்த்தை கீழ்ப்படியாது. ஏமா போறப்ப தனியா போறப்பா, நல்லா சேர்ந்து போங்கப்பா, கொஞ்சம் இருந்து போப்பா, யாரும் தங்கி இருந்து நல்லா வருவாங்க, சேர்ந்து போப்பா அப்படின்னு யாராவது சொன்னா கூட அவர் புத்திமதியை கேட்பது கிடையாது. எனக்கு என்ன வேலை இல்லை, என்ன யாரும் சொல்ல முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெனாவட்டா வந்து இன்னைக்கு அநேக தனித்து போறாங்க. அது போல அநேகர் போய் கல்லறையில் அகப்பட்டு ரத்தம் சிந்தின இடம் தான் அந்த பாதை. ஹல்லேலூயா. அதனால அந்த காலத்துல பேர் வச்சிருக்காங்க ரத்தத்தின் பாதை என்று சொல்லி, பிளட்டி வேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆக இவனுக்கும் அது தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா போய்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இவனையும் மறுச்சு அடைய சொல்லியிருப்பாங்க, எப்ப தனியா போகாத என்று சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன சொல்றது கேட்கறது என்று சொல்லி அவன் வந்து துணிந்து போறான். வந்து அது போலதான் இன்னைக்கு இருக்குது. என்னதான் சொன்னப்பா நீ போப்பா சரியில்லை, மனம் திரும்பு, வேண்டாம், ஆண்டவன் பிடித்தவளா காரியமா இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் யார கேட்கிறா? இன்னைக்கு நான் அப்படிதான் போவேன். ஏன்னா பின்மாற்றக்காரர் வந்து தான் போற போல சரி என்று வாதாடுவான். ஹல்லேலூயா. நான் செய்வதா சரி, அது ஒண்ணுமே தெரியாது. நான் போறதான் பாதம் சரியான பாதை சொல்லி அவனுக்கு தெரியாது, நான் பின்மாற்ற போறேன் என்பது அவனுக்கு தெரியாது. அதுபோலதான் இந்த மனுஷன் கூட எல்லாரும் எச்சரித்தும் கூட அவன் போற பாதை சரியில்லாத பாதை என்று உணராமலேயே அவன் வெளியில போனா, வந்து அறிவில்லாமல் போனா. வந்து ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் சுவிசேஷன் இருக்காங்க, திருக்கசி இருக்காங்க, எத்தனை ஊழியர்கள் வந்து இன்னைக்கு பரலோகத்தை பத்தி பேசுறாங்க, நரகத்தை பத்தி பேசுறாங்க, நகரம் என்று சொல்றாங்க, ஆண்டு அன்பை பத்தி சொல்றாங்க, இரட்டம் சொல்றாங்க, போற பாதை சரியில்லை எச்சரிக்கிறாங்க. யாரு கேட்கிறா? இன்னைக்கு நான் ஏன் இந்த 3 வாரமாக இந்த பின்மாற்றத்தை குறித்து நான் பேச சொன்னா, நம்ம சபையில அநேக அந்த பின்மாற்றத்தின் ஆவி இருக்குது. அதனாலதான் பேச வேண்டி இருக்குது.
பின்மாற்றத்தின் ஆவி இன்னைக்கு அனைவரும் இருக்குது. ஆனா தான் பின்மாறி போய் கொண்டிருக்க என்பது உணராமல் வந்து கொண்டிருக்காங்க. அதுவாக ஜெபம் குறைஞ்சிச்சு, வேதாசிப்பு குறைஞ்சிச்சு, தேவனுடைய ஐக்கியத்தை வந்து சபை கூடுவதில் நீங்க அனைவரும் புறக்கணித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அனைவருக்குள்ள பின்மாற்றம் இருக்குது. ஆனா உணராமல் சீட்டு போட்டுருக்காங்க. போற பாதை சரியில்லை. ஹல்லேலூயா. பின்மாற்றம் வாழ்க்கையில் போகும்போது அநேக இழப்புகள் வரும், அநேக நஷ்டங்கள் வரும், அநேக பாதிப்பு வரும் என்று உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக இந்த நாட்களிலே நாம் போற பாதை சரியா என்பதை உணர்ந்து பார்க்கணும். நாம் போற பாதையில இயேசு கிறிஸ்து கூட வர்றாரா என்று சிந்திச்சு பார்க்கணும். அது வந்தா தான் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அது கூட இல்லை என்று சொன்னால் நம்ம பாதுகாப்பே இல்லை. நாம் வெற்றிகரமான பயணத்தை முடியாது, ஓடி முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இரண்டாவது நபர் யாருன்னா கல்லர்கள், காயப்படுத்தக்கூடிய கல்லர்கள். ஹல்லேலூயா. இந்த காயப்பட்ட கூட்டம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இருக்குது. அன்னைக்கும் இருக்காங்க, இன்னைக்கும் சரி. மற்ற மனசுல காயப்பட்ட கூட்டம் சரி ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, காயப்பட்ட கூட்டம் என்ன சரி இன்னைக்கும் இருக்குது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு ஒரு பேர் உண்டு. என்னது? திருடன். திருடன் யாரு? கல்லன். திருடன் யாரு? கல்லன். ஹல்லேலூயா. வாசிப்போம். யோவான்ல 10 வாசிப்போம். 10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஹல்லேலூயா. திருடன் எதுக்கு வரான்? கொல்லவும் அழிக்கவும் வரான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த குறிப்பு யாரும் புரிந்து கொள்ள கிடையாது. ஒரு சாத்தாவத்தில் இருக்கிறானே, ஆண்டவரை விட்டு விலகி போன சொன்னா அவங்களை காயப்படுத்துவானே, அவங்களை கொல்லுவானே என்று சொல்லி நீங்க அநேக உணர்வது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் இருக்க உண்மையோ அதே போல சாத்தான் என்ற ஒருத்தனை இருக்கலாம், அது மறந்துடும். அதே போல எப்படி தேவதூதர்கள் இருக்காங்களோ பூமியில, அதே போல சாத்தானுடைய தூதர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சாத்தான் கிறிஸ்துவை கண்டா முதலாவது என்ன செஞ்சுவாங்க? பேசுவான். காயப்படுத்த மாட்டான். முதலாவது பேசுவான். முதலாவது ரட்சிப்பின் வசத்தை உறிஞ்சிடுவான். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வசத்தை உறிஞ்சிடுவான். இந்த கல்லலுக்கு பார்த்தீங்க, இந்த கல்லுக்கு பார்த்தீங்கன்னா சரி, அந்த வழிபோக்கனுடைய முதலாவது செஞ்ச காரியம் என்ன? வஸ்திரத்தை உறிஞ்சிட்டாங்க. அதான் என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. அந்த முதலாவது சாத்தான் செய்யக்கூடிய முதல் வேலைன்னு சொன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை உறிஞ்சிடுவாங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போது முதலாவது அவனுக்கு உரிக்கப்பட்ட ஆடை என்ன? ஆண்டை இயேசு படைச்சிருந்தார். அவங்க மகிமையான ஆடை கொடுத்திருந்தாரு. ஹல்லேலூயா. ஒரு மகிமையான ஆடையை கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி ஆடையெல்லாம் கிடையாது. இது காசு கொடுத்து வாங்க வேண்டியது, அது காசு கொடுத்து வாங்க வேண்டியலாம். ஆண்டவரே கொடுத்தார், மகிமையான ஆடையை கொடுத்திருந்தாரு. ஆனா சாத்தான் இந்த சொல்லை கேட்டு அவன் கீழ்ப்படியாக பாவம் செய்த போது முதலாவது என்ன காணாம போச்சு? அந்த மகிமையின் வஸ்திரம் காணாம போச்சு. இப்ப பாக்குறாங்க, ஐயோ நான் நிறுவமா இருக்கேன்னு சொல்லி பயந்து இருந்தாங்க, ஓடி ஒளிந்து கொள்றாங்க. ஹல்லேலூயா. சாத்தான் முதலாவது ஒரு தேவ மனுஷன் தாக்கான்னு சொன்னா, முதலாவது தாக்கும் போது அவன் செய்யக்கூடிய முதல் காரியம் சொன்னா அவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிடிக்கிட்டு வருவான். ஹல்லேலூயா. அதே போலதான் இங்கே கல்லர்கள் முதலாவது காயப்படுத்தும் போது முதலாவது வஸ்திரத்தை பிடிக்கிட்டாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வசனம் வாசிப்போம். லூக்கா 10 இயேசு பிரயோஜனமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை முதல்ல காயப்படுத்த ஒண்ணு செய்யல, வஸ்திரத்தை பிடிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. சாத்தான் செய்த வேலை அதுதான். கல்லன் எப்படி செஞ்சாங்களோ அதே போலதான் சாத்தான் முதலாவது தேவ மனுஷனை தாக்கும் போது அவனை முதலாவது ரட்சிப்பை எடுத்துருவான். ஹல்லேலூயா. அது சாத்தான் ஆவி இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய இருக்குது. இந்த பூமியில வாழ்க்கை மனிதத்துல நிறைய இருக்குது. அவனுக்கு வேலை என்னன்னா அடுத்தவரை காயப்படுத்தான் வேலை, அடுத்தவங்களை காயப்படுத்தான் வேலை. அதே போல இன்னைக்கு அநேக பிசாசு இருக்கு அப்படின்னாலே மற்றவங்களை காயப்படுத்துறாங்க. எப்படி காயப்படுத்துறாங்க? வாய்க்காக காயப்படுத்துறாங்க. அநேகரை காயப்படுற காரணம் சொன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட சாத்தானுடைய ஏஜென்ட்டுகளாக சாத்தான் தனக்குள்ள வைத்துக் கொண்டு இருக்கிறவங்க தான் மற்றவர்கள் இயேசு வந்து காயப்படுத்துவதாக இருப்பாங்க. ஆனா இயேசு உள்ள உள்ளவராக இருந்தாங்கன்னா வந்து என்ன வரும்? தேவ அன்பு வரும். ஹல்லேலூயா. அவரு ஆதரவத்தை வரும். ஆனா உள்ள பிசாசு என்ன வரும்? என்ன வரும்? கெட்ட வார்த்தை வரும், காயப்படக்கூடிய வார்த்தை வரும், இப்படியே மற்ற காயப்படக்கூடிய வார்த்தை வரும். ஹல்லேலூயா. அப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட உள்ள யாரு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அன்பான வார்த்தை வந்துச்சுன்னா உள்ள இயேசுதான் அர்த்தம் வந்து, காயப்படுற வார்த்தை வந்துச்சுன்னா உள்ள பிசாசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட மனிதர்கள் பூமியில இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆக இந்த மனுஷனை வந்து அவங்க முதலாவது லட்சிய வசத்தை எடுத்துட்டாங்க. எடுத்தபடினாலே அவனால அவரை எடுத்து கடலை எடுத்து போராட முடியல. அந்த எடுத்தபடினா சரி இவன் தோற்றுப்பான். ஏன்டா அவனோட லட்சியம் இல்ல.
ரட்சிப்பு போயிடுச்சு. பின்மாறி போன அப்படினாலே இவன் அந்த கல்லுல தாக்கியோ அவன் காயப்படுத்தி ஜெயிக்கவனால முடியல. அல்லேலூயா. ரட்சிப்பு போயிடுச்சு. அல்லேலூயா. சொல்ல முடியுங்க. இவன் சர்வாயுத வர்க்கம் இல்ல. ஆண்டு சொல்லிருக்காரு, நீங்க என்ன செய்யுமா சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது பிசாசின் தந்தங்களுக்கு நீ ஜெயம் எடுக்காம சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன முதலாவது சொல்றது, ரட்சிப்பின் தலைச்சீரா, ரட்சிப்பின் தலைச்சீரா என்ன செய்யல இல்ல, அதனால காயப்படுத்திட்டாங்க. விசுவாசம் கேடகம் என் கையில என்ன இல்ல. அல்லேலூயா. வேத வசனம் என்ன ஆயுதம் என்னது பட்டயம் என்னது என் கையில இல்ல. ஏன்னா பின்மாற்றக்காரன் எந்த ஆயுதம் கிடையாது, நிர்வாணியா வந்திருக்கான். அதனால ஈஸியா அவனை வந்து லட்சிய வசனம் எடுத்துட்டு எல்லாம் காயப்படுத்தி குற்றுவின் குறையமா போட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. லட்சிய வசனம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கல்லூரி கையில ஜெயிச்சுக்கலாம். வந்து அல்லேலூயா. ஆண்டவருக்கு வெண்வஸ்தம் கொடுத்திருப்பாரு, ஜெயம் பெற்றோருக்கு என்ன கொடுப்பாரு, ஆண்டவரே வெண்வஸ்தம் கொடுத்திருப்பாரு கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு அவன் ஜெயிக்க முடியாதபடிக்கு அவன் ரட்சிப்பின் வசத்தை எடுத்துட்டாங்க. இப்ப குற்றின் வீரமாக வந்து கிடக்குறாங்க. அல்லேலூயா. இப்ப இந்த வழியாக யார் வருதுன்னு சொன்னா யார் வரா, ஆசாரியன் வர்றான். லேவியம் சேர்த்துக்கோங்க, ஆசாரியன் லேவியம் வர்றாங்க. அப்ப அவனுக்கு பார்க்க சந்தோஷமா வந்திருக்கும். குற்றியா கிடக்குறான். கிடக்கும் போது ஆசாரியர் லேவியர் பக்கம் வந்து பேச்சா வராங்க. வரும்போது பார்த்தா எப்படி சந்தோஷமா இருக்கும், காப்பாத்திடுவாங்க. ஆசாரியர் ஊழியக்காரன் கண்டிப்பா காப்பாத்திடுவான் அப்படின்னு நினைச்சு ஐயா எனக்கு செஞ்சிருப்பான், எப்படியாவது காப்பாத்துங்கய்யா, சாக கிடக்குறையா, நினைச்சு காயப்படுத்தாங்கயா அப்படின்னு சொல்லி செஞ்சிருப்பான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, விலகி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஏன் விலகி போனாங்க, ஏன் விலகி போனாங்க? ஒருவனை தொட்டு காயத்துக்கு மருந்து போடும்போது செத்து போயிட்டாங்க. ஏன்னா அளவுகளா இருக்காங்க, அளவுகளோட வந்து அளவுகளோட குறையா வந்து உயிரோடு இருக்காங்க, குற்றியலா இருக்கான்னு சொல்லப்பட்டு வசனம். அப்படி இருக்கும்போது காயப்படும் போது ஒரு காயத்தை ஆட்சி முடியாது தூக்கும் போது செய்யும் போது வழக்கு உசுறு போச்சுன்னா யாரு, செத்த பிரேதம். அல்லேலூயா. செத்த பிரேதத்தை ஆசாரிகள் லேவியரும் தொடக்கூடாது. அப்படி தொட்டாச்சுன்னா என்ன ஆகணும், 7 நாளைக்கு தீட்டு. அவன் ஆலயத்துல போகக்கூடாது, ஆலயத்தை எந்த ஒளிக்கும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இதற்கு பயந்துகிட்டு நினைச்சா வந்து செத்து குழந்தை என்ன செய்யுதுன்னு சொல்லி வழிகளுக்கு எப்படி போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இவங்க நோக்கம் என்ன, ஆண்டு அன்பு வச்சுக்காங்க, அதான் ஆண்டு ஒளி செய்யறாங்க, ஆண்டு வார்த்தையை கட்டுப்படுறாங்க. ஆண்டு சொல்லிட்டாரு பிரேத குறப்படாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தொட்டா 7 நாள் தீட்டு, அதனால ஆலயத்துக்கு போகக்கூடாது, ஒளி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த வார்த்தையை கீழ்த்திறாங்க. ஆனா இன்னொன்னு மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்க, உன்னை போல நேசியம் மறந்துட்டாங்க. ஏன் மறந்துட்டாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு ஊழியம் என்பது தொழில். அல்லேலூயா. 7 நாளைக்கு பிளப்பு வச்ச அதான் நினைக்கிறீங்க நீங்க, 7 நாளைக்கு ஆச்சு பிளப்பு வச்சு வருமானம் எல்லாம் போயிடும். இவ்வளவு தொட்டு என்னால 7 நாளைக்கு என் வீட்டுல பட்டி ஆக முடியும். அதனால என்ன வந்து நான் விலகி போயிட்டேன். அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரனுக்கு அந்த ஆத்ம பாரம் இல்ல, தேவ அன்பு அல்ல, உன்னை பிறகு நேசிய சொல்ல அந்த ஈவு இறக்கம் என்னது இல்லாம போய் எனக்கு என் பிழப்பு தான் முக்கியம், எனக்கு என் தொழில் தான் முக்கியம். இது தொழில், ஊழியம் என்பது தொழில். அல்லேலூயா. அப்படிங்கிற கூட்டம் தான் இன்னைக்கு அதிகமா பெரிய போயிருக்குது. அல்லேலூயா. உன்னை பிறகு நேசிய சொல்ற வார்த்தைக்கு இன்னைக்கு யார் ஊழியக்காரர்கள் செய்யல, அதுக்கு அந்த வார்த்தைக்கு செயல்படுறது கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் என்ன நேசிக்க வேண்டும், நம்மை நேசிப்போம், என் மனைவி நேசிப்பேன், என் பிள்ளையை நேசிப்போம், என் சொந்த பந்தத்தை நேசிப்பேன், என் சகோதரன் நேசிப்பேன், என் மாமச்சன் நேசிப்பேன். இப்படித்தான் நேசிக்கக்கூடிய நாம் பிறரை நேசிக்கக்கூடிய அந்த சுபாவம் என்று வரமாட்டேங்குது. இதே ஒரு வழிபோக்கன் ஒரு மகனா இருக்கட்டும், இல்ல ஒரு மாமாவா இருக்கட்டும், இல்ல ஒரு சொந்த பந்தமா இருக்கட்டும், இல்ல அப்பாவா கூட இருக்கட்டும், விட்டு போயிட்டியா சொல்லுங்க, விட முடியுமா? அது அப்பா கெஞ்சிரா வச்சுங்க, ஏப்பா நீ காப்பாத்துப்பா, நான் கஷ்டப்படுறப்பா, எங்களுக்கு அடிச்சு போட்டு போயிட்டாங்கப்பான்னு சொல்லும் போது அப்படி விலகி போயிட முடியுமா? எனக்கு தொழில் தான் முக்கியம், என் பிழப்பு தான் முக்கியம் சொல்லி விலகி போயிருவீங்களா? அப்ப இன்னைக்கு யாரை நேசிக்கணும்னு சொன்னா நம்மை சார்ந்ததான் நேசிக்க முடியும், நம்மை தான் நேசிக்க முடியும். நேசிக்கக்கூடிய அந்த சுபாவம் பக்குவம் என்பது அல்ல. அல்லேலூயா. ஆனா இயேசு சொல்லி சத்தியம் என்ன, உன்னை போல் துறை நேசி அது சொன்னார். அது மட்டும் இல்ல, உன் எதிரியும் கூட என்ன செய்யணும், நேசி. எதிரி கூட கிடந்தா கூட என்ன செய்யணும், உன் நேசித்து உங்களை காப்பாற்றணும். அல்லேலூயா. அதான் தேவனுடைய மனுஷன், அதான் தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உலகத்துல இந்த ஈவு இறக்கம் என்பதே என்னது இல்ல. கொஞ்சம் ஆக்சிடென்ட் கிடந்தா அதை வீடியோ எடுத்து வந்துடலாம். ஆக்சிடென்ட் கிடந்தா என்ன இந்த வீடியோ எடுத்து பேஸ்புக் போடலாம் சொல்லி எடுத்து வீடியோ எடுத்து உட்காந்துருக்கான், செல்ஃபி எடுத்து உட்காந்துருக்கான், செத்தவங்க செல்ஃபி எடுத்துருக்கான். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜனமத்துல ஈரமே தான் போச்சு இருக்கிற. அல்லேலூயா. அவ்வளவு இது கடினப்பட்டவர்களாக இன்னைக்கு அவ்வளவாக இன்னைக்கு ஈவு இறக்கமே இல்லாத மனிதராக இன்னைக்கு மாறிட்டாங்க. வந்து
ஹalleluya. செத்து கிடந்தா கூட அவன் என்ன நகை இருக்குது, பணம் இருக்குது, அடிச்சு போறது ஆள் ரெடியா இருக்குது. அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு அனைவரும் நம்ம பாக்குறோம் வந்து ஆக்சிடென்ட் கிடக்கா உடனே ஏன் முதல் பார்க்கணும் அவன் என்ன பண்றான் வந்து அது காவல்துறை வந்து யாராலும் சரி முதல் என்ன செய்யுது வந்து என்ன இருக்குது, நகை இருக்குதா, பணம் இருக்குதா, பரிசு இருக்காங்க என்று பார்க்கும் போது அதை எடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் போய் தகவல் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மனுஷனத்துல இந்த ஈவு இலக்கம் என்பதே என்னது இல்ல. ஹalleluya. ஆனால் இப்படிப்பட்ட காயப்பட்டவர்களை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் சுகமாக்குவதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறார். ஹalleluya. அவர்தான் முன்மாதிரியா இருக்கிறார். இதாவது பாருங்க, குஷ்டரோகிகள் வந்தாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கின வசனம். ஹalleluya. நாயின் விதவை ஒரே பிள்ளையை பறி கொடுத்துட்டு அழுதுட்டு வரா, பாடையை சேர்த்துட்டு வராங்க, அழுதுட்டு வரா. அவருடைய கண்ணீரை கண்டு அந்த பாடையை தொட்டு அவனை உயிரோட வச்சாரு, எழுப்பினாரு பார்க்கிறான். பெரும்பாலும் ஸ்திரீ வேதனை தாங்க முடியாம ஆண்டவருக்கா இயேசு தொட்டுட்டா சுகமாயிட சொல்லி அப்படியே தெரியாம வந்து தொட்டா வந்து அவர் சுகம் பெற்றுட்டா வந்து. இந்த 3 பத்தி பற்றி பாருங்க. குஷ்டரோகி தொட்டா தீட்டு, எல்லாம் கவனி, குஷ்டரோகி தொட்டா தீட்டு, 7 நாளைக்கு வரக்கூடாது, ஆயுத கூடாது. அதே போல ஒரு மரித்தவனை சடல் தொட்டா 7 நாளைக்கு என்ன செய்யுது, தீட்டு. அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகி தொட்டாரு, அது தீட்டு நினைக்கிறவரு. பாடையை தொட்ட உயிரோடு எழுப்பினாரு, தீட்டு நினைக்கல. ஒரு பெரும்பாலும் ஸ்திரீ தொட்டு போயிட்டாங்க, அவளை கண்டித்து கொள்ளல. ஏய் தீட்டான வந்து எப்படி தொடரான்னு சொல்லி கண்டித்து கொள்ளல. அவளுக்கு இறக்கப்பட்டு ஒரு விசுவாசத்தை ஆக்கணும்னு சொன்னாரு. ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பார்க்கல. அவர் பார்த்த ஒன்றே ஒன்று, அவருடைய வேதனை என்னன்னு பார்த்தாரு. குஷ்டம் இருக்க மனுஷனுடைய வேதனை என்னவா இருக்கும்? அது உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கானே, அது பாலைக்கு புறம்பா இருக்க வேண்டும், வீட்டு வரக்கூடாது. அப்படியா பாய்க்கு புறம்பாக்கப்பட்டவனாக, வேதனை அனுப்பியவனாக, சரியா சாப்பாடு இல்லாமல், தூங்க முடியாமல், ஒரு இருப்பிடம் இல்லாமல் அழைந்து கொண்டிருக்கிறானே, அவனுடைய வேதனை ஆண்டவர் பார்த்தாரு. ஒரே மகனை இழந்து கொண்ட நாயின் உதவியுடைய அந்த மனக்குமலை ஆண்டவர் பார்த்தாரு. அந்த பெருமளவு வேதனையை ஆண்டவர் பார்த்தாரு. ஹalleluya. அவர் தீட்டு நினைக்கவே இல்லை. அந்த காலத்துல ஆண்டவர் இயேசு வந்தாரு, ஆனால் அவர் என்ன தீட்டு நினைக்கல, அவரை தொட்டு சுகம் வாக்கின என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஹalleluya. அதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டிய சுபாவம். அவரை போலதான் மாறணும். ஆண்டவர் உங்களை என்னை முன்வைச்சிருக்காரு. ஹalleluya. அவரை போல மாறணும், இயேசுவை போல மாறணும், அவருடைய சுபாவம் வரணும். அவருடைய பிள்ளைகள் சொல்றோமே, என் மூத்த சகோதரன் சொல்றோமே, அவருடைய சுபாவம் இருக்கணும். ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு என்பதை சிந்திச்சு பார்ப்போம். அது மட்டும் இல்ல, அடுத்து வசனம் மறுபடியும் வாசிக்கும். 10ஆம் அதிகாரத்துல 30 வாசிப்போம். இயேசு பிரயோஜனமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி. ஹalleluya. இங்க பாக்குறோம், சமாரியன் பாக்குறோம் வந்து, இந்த சமாரியன் பாத்தீங்கன்னா சரி, இவங்க எல்லாம் விலகி போயிட்டாங்க. ஆனா சமாரியன் பாத்தீங்கன்னா சரி, அவர் இறக்கப்பட்டு அவருடைய காயத்துக்கு நினைச்சாரு, மருந்து போட்டு நினைச்சாரு, பராமரிக்கிறதா பாக்குறோம் வந்து. ஹalleluya. அது யார் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமையா அந்த சமாரியனுடைய கதையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பூமியிலே சரீர ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி காயப்பட்டவரை சுகமாக்க முடியும். ஏன் அவரால் மட்டும் முடியும் சொன்னா, அவர் நம்ம போல காயப்பட்டவரு. ஹalleluya. சரீர ரீதியாக காயப்பட்டவரு. ஹalleluya. அடிச்சு துன்பப்படுத்தினாங்க, அவரை வேதனைப்படுத்தினாங்க, வார்த்தையினால வேதனைப்படுத்தினாங்க. சாதாரண மனுஷன் கூட காரி துப்பி எழுந்து கொட்டினாங்க வேதனை வாசிக்கிறோம். சொல்லு பார்ப்போம். ஹalleluya. அவரை புறக்கணித்தாங்க, காட்டி கொடுத்தாங்க, ஒருத்தர் பதிலளித்து ஓடி போனாங்க வேதனை வாசிக்கிறோம். இப்படியாக அவர் சரீர ரீதியாகவும் காயப்பட்டவரு, ஒரு மன ரீதியாகவும் காயப்பட்ட தேவனாக இருக்கிறாரு. ஹalleluya. அதனாலே காயப்பட்டவரை சுகமாக்குவதற்கு ஆண்டவர் நல்ல சமாரியனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரி, இங்க காயத்தை ஆற்றுவதற்காக இயேசு அந்த சமாரியை பயன்படுத்தின காரியம் என்ன சொன்னா, ஒண்ணு என்னது, எண்ணெய். திராட்சரசம். ஹalleluya. ஒண்ணு திராட்சரசத்தை பயன்படுத்தினாரு. எதுக்கு? அந்த சரீரத்தோட காயத்தை ஆற்றுவதற்கு. ஹalleluya. சரீரத்தில் காயப்பட்டதை ஆற்றுவதற்கும் திராட்சரசம் பயன்படும். அதே சமயம் மன ரீதியாக காயப்பட்டதற்கும் திராட்சரசம் பயன்படும். ஹalleluya. இரண்டாவது எண்ணெய். ஹalleluya. எண்ணெய் என்னன்னு போடல, ஒலிவ எண்ணெய். அந்த உள்ளது எல்லாமே என்னது, ஆலிவ் ஆயில் தான் பேசும் அதிகமா. அந்த எண்ணெய் தான் அந்த சமாரியன் வந்து பயன்படுத்தினா. இந்த திராட்சரசம் இதை காண்பிக்க சொன்னா, இதை காண்பிக்குது
அந்த இயேசு ரத்தத்தை காண்பிக்குது. ஹalleluya. அவர் நமக்காக காயப்பட்டது சிலுவையில் ரத்தத்தை எல்லாம் நமக்காக ஊற்றி கொடுத்தாரு. ரத்தத்தை காட்டுது. இந்த ரத்தத்துல என்ன இருக்குன்னு சொன்னா சுகமாக்கும் வல்லமை இருக்குது. ஹalleluya. ராட்சத்துக்கு உண்மையிலேயே சுகமாக்கும் வல்லமை உண்டு தெரியுமா? புண்ணிலை ஆற்றக்கூடிய சுகமாக்கும் வல்லமை உண்மையான சுத்தமான ராட்சத்துக்கு இருக்குது. ஹalleluya. வயிற்றுக்குலாம் ஆற்றும். ராட்சம் குடிச்சா அதுக்கு சரி முகம் தெளிவா இருக்கும், முகம் காட்சியா இருக்கும், முகம் வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் சொல்லி விதிமுறை சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ராட்சத்துல வந்து ஒரு வல்லமை இருக்குது. அந்த ராட்சத்தை அந்த புண்ணுல காயத்துல விட்டாருன்னு பாக்குறோம். அடுத்து பார்த்தா சரி எண்ணெய் ஒலிவ எண்ணெயை அந்த காயத்தை போடான்னு பாக்குறோம். ஒலிவ எண்ணெய்க்கு சுகமாக்கும் வல்லமை இருக்கு. ஹalleluya. ஒலிவ எண்ணெயை காண்பிக்க சொன்னா பசுத்த ஆவியனுக்கு ஒப்பாதான் சொல்லப்பட்டிருக்கு. பைபிள்ல பார்த்தீங்கன்னா சரி ஒலிவ எண்ணெய்க்கு இல்ல சொல்லப்பட்டிருக்கு, பசுத்தானுக்கு ஒப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஹalleluya. ஆக சரீரியாக காயப்பட்ட மனிதனும் சரி இல்ல மனதிலே காயப்பட்ட மனிதனும் சரி அவளை சுகமாக்குவதற்கு தேவன் ரெண்டையும் பயன்படுத்துறார். என்னன்னு சொன்னா ஒன்று ஆண்டவர் இயேசு ரத்தம் அவனை சுகமாக்குது. ஹalleluya. இரண்டாவது பசுத்த ஆவியானவர் பேரே என்னது? தேற்றவாளர், ஆவியின் தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே மனதிலே காயப்பட்டவரை தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் தேவ ஆவியானவர் நமக்கு நினைச்சாரு உதவி செய்வதாய் இருக்கிறாரு. ஹalleluya. அதான் வசனம் சொல்லுது ஏசாயா 66 பதிமாசிப்போம் 66:13. ஒருவனை ஆதலால் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல பேசுவேன் தேற்றுவேன் நான் சொன்னாரு. ஹalleluya. அவரால் தான் நிச்சயம் முடியும். சரி, இப்ப இந்த சமாரியன் அவனுடைய காயத்தெல்லாம் கட்டி பராமரிச்சு இப்ப எங்க கொண்டு வராரு? சத்திரக்காரன் கொண்டு வராரு. ஹalleluya. அந்த சத்திரம் அதிகமா இருக்கும். அப்படியே சத்திரத்தை வந்து ஒப்படைக்கிறாரு. அந்த சத்திரக்காரன் கையில ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்சிருந்தாரு. இவன் என்ன செய்ய நீ பார்த்துக்கோ. ஹalleluya. பார்த்து மட்டும் இல்ல, அதோட முடிஞ்சு போல சமாளிய வேலை அதோட முடியல. இப்ப என்ன செய்யறாரு? 2 பணத்தை என்ன செய்யறாரு? அவன் கையில கொடுக்கிறாரு. 2 பணம் என்னது? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு தான். ஹalleluya. இதான் 2 பணம். இத வச்சு என்ன செய்யணும்? பராமரிக்கணும். ஹalleluya. இப்ப காயப்பட்டவர்கள் உலகத்துல இருக்காங்க. நீங்க எல்லாமே காயப்பட்டவங்க தான். நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல பிசாசுல காயப்பட்டவங்க தான். ஆண்டவர் காயப்பட்டவங்க எல்லாம் என்ன செய்யறாரு? கொண்டு வந்து சத்திரத்தை சேர்ந்துட்டாரு. சத்திரம் என்னது? சபை. சத்திரக்காரன் யாரு? ஊழியக்காரன். ஹalleluya. இப்ப சத்திரத்தை சேர்த்துட்டாரு. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இருந்து பராமரிக்கிறாரு. பராமரிச்சுட்டு என்ன செய்யறாரு? எல்லாம் புண்ணெல்லாம் ஆட்டிட்டு இப்ப அவர் கடந்து போயிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்கு அந்த ஊழியக்காரன் அந்த சபை அந்த சத்திரக்காரன் சொல்றாரு, இப்ப இவன் வச்சு நேசி பராமரித்துக்கொள். இந்த 2 பணம் வச்சுக்கோ. அது என்னது? புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் 2 பணத்தை ஆண்டவர் கையில கொடுத்துட்டாரு. இதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யணும்? பராமரிக்கணும். ஹalleluya. இதை வச்சுதான் அவங்களை தேற்றணும், இவங்களை வச்சுதான் அவங்களை எச்சரிக்கணும், இவங்களை வச்சுதான் அவங்க என்ன செய்ய எல்லா விஷயத்தையும் வந்து வழிநடத்த முடியாது இருக்குது. ஹalleluya. அதுதான் அப்போ பேதுரு சொல்றாரு இந்த வேதத்தை சொல்லும்போது என்னது? ஞானப்பால். ஹalleluya. ஞானப்பால் வளர்வதற்கும் சரி, நம்ம கிறிஸ்துவில் பலப்படுவதற்கும் சரி, நம்ம சாட்சியா வாழ்வதற்கும் சரி, எல்லாவற்றுக்கும் இந்த ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனம் தான் வேணும். தேவனுடைய வசனம் புதிய ஏற்பாடு மட்டும் கிடையாது, பழைய ஏற்பாடுலயும் கொடுக்கணும். ஹalleluya. அந்த பழைய ஏற்பாடு நமக்கு முன்மாதிரியா இருக்குது. எச்சரிக்கை கொடுக்க முடியாது, அனைவருடைய சரித்திரம் இருக்குது. அதை கொண்டு எச்சரிக்க வேண்டும். புதிய ஏற்பாடு உள்ள வசனத்தை கொண்டு ஆட்சி தேற்ற வேண்டும், கிறிஸ்துவ நடத்த வேண்டும். இப்படியாக 2 பணத்தை கொடுத்து அந்த ஊழியக்காரன் கையில சத்திரக்காரன் கையில கொடுத்து இப்படி பராமரித்துக்கொள். ஹalleluya. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கூடுதலா ஏதாவது செலவு செஞ்சீங்கன்னா வெளியே ஊழியக்கார வளர்ச்சி உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆராதனை நடத்துறோம், 2 சத்தியத்தை சொல்ல வைக்கிறோம். அப்ப என்னது? இது கூடுதலாக நான் உங்களுக்கு போதிக்கிற காட்டிலும் கூடுதல் இந்த தீர்க்கதரிசியை கூட்டு வந்து உங்களுக்கு இந்த தீர்க்க வார்த்தை சொன்னா உங்களுக்கு உற்சாகம் கிடைக்குது. ஹalleluya. நீங்க கிறிஸ்துவுக்குள் பலப்படுறீங்க, ஆண்டவர் வாழ்க்கை சித்தத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. இது போல ஊழியக்கார வச்சு வந்து கூட்டம் நடத்துறோம். இது கூடுதலாக நாங்க செலவழிக்கிறோம். அப்படி செலவழிக்கும் போது நான் திரும்பியும் வருவேன் சொல்றாங்க. ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி வருவா. ஹalleluya. இது மாறா சத்தியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சத்தத்தை ஒப்படைச்சு போயிட்டாரு, அதோட போக மாட்டாரு, திரும்பியும் வருவாரு. எதுக்கு வரா சொன்னா இந்த காயப்பட்டவர்கள் எல்லாத்தையும் மறுபடியும் ஆண்டவர் கூட்டி செல்வதற்காக இயேசு வர போறாரு. அப்படி வரும்போது அந்த சத்திரக்காரன் ஊழியக்காரன் அந்த விசுவாசிகளுக்காக அந்த காயப்பட்டவர்களுக்காக கூடுதலாக ஏதாவது செலவு பண்ணியிருந்தா அதற்கான பலனையும் ஆண்டவர் கொடுப்பாரு. ஹalleluya. அந்த இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த உண்மையா ஊழியம் செஞ்சா, உண்மையா ஆண்டவருக்கு அந்த பணிவிடை செய்யறவனா இருந்தா, உண்மையா தனக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களை பராமரிக்கலாம் இருந்தால் அவனுக்கு கிடைக்கிற பலன் அதிகமாயிருக்கும். ஹalleluya. ஆக இந்த சமாரியன் கதையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு நிறைய போதிக்கிறாரு. என்ன போதிக்கிறான்னு சொன்னா, ஒரு பின்மாற்றம் போனா கண்டிப்பாக என்னது? பிசாசின் கையில அகப்பட வேண்டியது வரும்.
ஹalleluya. அநேகத்துல பின்மாற்றம் ஆவி இருக்கு, எச்சரிக்கையா இருங்க, ஞானமா இருங்க. காலம் கொஞ்சம் தான் இருக்குது, கடைசி காலமா இருக்குது. ஆண்டு எந்த நேரத்தில் எப்பொழுது வருவாரு, வரும்போது ஆயத்தமா இருக்க வேண்டும். அவர் காலத்துல ஓடுமே, ஆனா இன்னைக்கு சோர்ந்து போயிட்டு சொன்னாலும் ஆண்டவர் வச்சு மாட்டாரு, நீ யாரோ என்று போயிடுவாரு. ஹalleluya. எந்த நேரத்தில் எப்பொழுதும் ஆண்டவர் கூட போவதற்கு ஆயத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். ஹalleluya. எச்சரிக்கையா விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜெபத்திலையும் வேத வாசிப்பையும் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். ஹalleluya. ஆக அந்த கள்ளன் எல்லாரையும் எச்சரிக்கும் மீறி தனித்து போகும்போது காயப்பட்டான், குற்றியா விட்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஹalleluya. நான் இன்னைக்கு உள்ள ஊழியக்காரர்கள் இப்படியாக பொறுப்பில்லாமல் இன்னைக்கு அவங்க ஊழியர் தான் பெருசு, தொழில் நிலைச்சி சொன்னது அவங்க ஆத்மாவை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆனால் சமான இயேசு கிறிஸ்து அவர் காயத்தை கட்டினாரு, உன்னை ஆற்றினாரு, பொறுப்பான பிரச்சனைகளை ஒப்படைச்சு பேசினாரு. ஹalleluya. ஆண்டவர் இயேசு திரும்பி வருவாரு, வரும்போது நாம் எல்லாம் போவதற்கு ஆயத்தமா இருக்கோம். ஹalleluya.